வணக்கம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஐயப்ப பக்தர் ஒருத்தர் உருவாகிறாரு. ரொம்ப குட்டி பக்தர். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஷ்டி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலரில் நாங்கள் முழு வேஷ்டியும் எடுத்துட்டு அதில் வந்து குட்டியாக கட் பண்ணி தைக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அவரோட சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஓரம் அடிச்சிட்டோம். இப்போ மேல் பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பட்டையாக வைக்கணும். ஏன்னா வெல்க்ரோ ஒட்ட போகிறோம் இல்லையா, அதனால் மேல் பக்கம் மட்டும் கொஞ்சம் பட்டையாக மடித்து தைக்கணும். தைச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா வெல்க்ரோ அட்டாச் பண்ண போகிறோம். வெல்க்ரோ அட்டாச் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிளாக் கிடைக்கல, ஒயிட் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம மேல் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த புசுன்னு இருக்கிற அந்த வெல்க்ரோவை அட்டாச் பண்ணியாச்சு. இதை அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு சொரன்னு இருக்கிற பக்கத்தை வந்து உள் பக்கம் நம்ம கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல சொரப்பாக உள்ள அந்த வெல்க்ரோவை அட்டாச் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேப் விட்டு தான் அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு. இது முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதை மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி வெல்க்ரோவை சுற்றி ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சிட்டா தெரியும் அது எப்படி வந்திருக்குன்ட்டு. அந்த குட்டி ஐயப்பர் பக்தர் கட்டின உடனே உங்களுக்கு அந்த பிக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே அழகாக இருப்பார். வெயிட் பண்ணுங்கள் அவரை பார்க்கணுன்னா. நம்ம எம்ஜி ஃபேஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம்.